Very happy morning to all students. So today we are going to see the unit 6 subsidiary books. So this is a new chapter for you. So in the previous class we have discussed about the trial balance. Today we are going to see about the unit 6 subsidiary book 1. So introduction. Business entity carry on transaction of different nature. The type of transaction depend upon the nature of the business and the management policy. So business entity carry on transactions of different nature. ஒவ்வொரு வியாபார நிறுவனங்களும் so அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நடவடிக்கையானது எழப்படுகின்றது. இயல்புகளுக்கு வியாபார நிறுவனத்தினுடைய இயல்புகளுக்கு ஏற்றவாறு அந்த நடவடிக்கையானது எழப்படுகின்றது. So the type of transaction depend upon the nature of the business and management policy. அதே சமயத்துல so அந்த வியாபாரத்தில் நிறுவனத்தில் எழக்கூடிய அந்த நடவடிக்கையினுடைய வகைகள் அந்த மேலாண்மையினுடைய கொள்கையை பொறுத்து இருக்கின்றது. So many transactions may be of repetitive type, that is similar nature of transaction. So அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் திரும்ப திரும்ப நிகழ்வதற்கான வாய்ப்பு எழப்படுகின்றது. So therefore transaction can be classified and grouped conveniently according to their nature. So இதன் காரணத்தினால அந்த நடவடிக்கையானது என்ன செய்யறாங்க அப்படின்னா conveniently according to the nature அந்த சூழலுக்கு ஏற்றவாறு மாறுகின்றது. Generally transaction are of two types. So நார்மலா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா so இந்த வியாபார நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. கேஷ் அண்ட் நான் கேஷ் டிரான்சாக்ஷன், ரொக்க மற்றும் கடன் நடவடிக்கை. So cash receipts and payment can be grouped in one category and credit transaction in another category. So cash receipts and payment can be grouped in one category. So பணம் சம்பந்தமான நடவடிக்கைகள் பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கேட்டகரியாகவும் கடன் நடவடிக்கை மற்றொரு கேட்டகரியாகவும் நாம பிரிக்கிறோம். Thus in practice for easy, convenient, speedy and appropriate maintenance of accounts. இதன் காரணத்தினால அந்த அவ்வாறு பிரிக்கின்ற காரணத்தினால நம்மளால எளிதாக விரைவாக கணக்குகளை முடிப்பதற்கான வாய்ப்பு இதுல எழுகின்றது. So the main journal may be subdivided in such a way that a separate book is used for each category or group of transactions which are repetitive and sufficiently large in number. So இதன் காரணத்தினால ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய பேரளவு நடவடிக்கைகளை ஒரே மாதிரியான நடவடிக்கைகளை நாம பகுத்து வழங்குவதுதான் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடியது. So each subdivision of the book is a special journal and a book of primary record or a book of primary entry or subsidiary book. So journal entries are not passed when records are made in subsidiary books. So இந்த துணையேடுகள்ல நாம பதியப்படுகின்ற பொழுது இதற்காக தனியாக எந்த விதமான குறிப்பேட்டு பதிவும் பதிவது கிடையாது, ஜேர்னலாக போடுவது கிடையாது. When journal is the only of primary entry, is it possible for only one bookkeeper to enter transactions in it at a time? So அப்ப இந்த பிரைம் என்ட்ரியில ஒரு பலதரப்பட்ட நடவடிக்கைகள் அதிகமான நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற பொழுது ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு புக்கீப்பர் என்ன செய்ய முடியாது அப்படின்னா பதிவேட்டில் பதிவது சில கஷ்டங்கள் இருக்கும். So in case of business entity having large volume of transactions, one person cannot do all the recording work by himself. So அந்த வியாபார நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட நபரால் எல்லா நடவடிக்கைகளையும் முறையாக பதிவேடு என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கும். So there is a need for subdivision of the bookkeeping work leading to the subdivision of the journal into parts or subsidiary books. So இதன் காரணத்தினால என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த துணை ஏடுகளை பல பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. The meaning of subsidiary books, துணை ஏடுகளுடைய பொருள்.
Subsidiary books are subdivision of journal in each of which transactions of similar nature are recorded. So ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் எழப்படுகின்ற பொழுது அந்த குறிப்பீட்டு பதிவில் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே பதிவாக நம்ம பதிகிறோம். So these are the books of primary entry. Instead of recording in one journal, the transactions are recorded in the number of prescribed book. So நடவடிக்கைகள் அதிகப்படுகின்ற பொழுது பல குறிப்பீடுகள் போடுவதற்கு பதிலாக நாம் என்ன பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பதிவேடாக நாம தயாரிக்க போறோம். That is types of subsidiary books. அந்த துணை ஏடுகளுடைய வகைகள் என்ன? The number of subsidiary books may vary according to the requirements of each business. So அப்ப துணை ஏடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வியாபார நிறுவனத்தினுடைய தேவைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய மாற்றியமைக்கப்படுகிறார்கள். So based on the nature of the business and the volume of transaction, the following subsidiary books are maintained. So அந்தந்த வியாபாரத்தினுடைய நிலையை அறிந்து அந்த வியாபாரத்தினுடைய அளவை அறிந்து இந்த துணை ஏடுகளானது தயாரிக்கப்படுகின்றது. Subsidiary books for entering cash transaction is called cash book. So அந்த ரொக்க நடவடிக்கை சார்ந்த நடவடிக்கைகளை பதியக்கூடிய ஏட்டிற்கு பேரு ரொக்க ஏடுன்னு சொல்றோம், கேஷ் புக்னு சொல்றோம். சோ இந்த சாப்டர் கேஷ் புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சாப்டர்ல தனியா ஒரு சாப்டர் இருக்கு. சோ இதுல நான் கேஷ் டிரான்சாக்சன் சொல்றோம். சோ கிரெடிட் டிரான்சாக்சன் இப்ப நாம பார்க்க போறது இந்த பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த சாப்டர்ல இது சம்பந்தமானதை தான் பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் சாப்டர்ல கேஷ் புக் பார்க்க போறோம். சோ அதனால இதுல தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிப்போம் இந்த சாப்டர் ஒர்க் பண்றதுக்கு. So subsidiary books, that is special journal for entering non-cash transaction. Purchase book or purchase journal for recording only credit purchase of goods in which the trader pays. So purchase book கொள்முதல் ஏடு அப்படின்னு சொல்றோம். So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா only credit purchase மட்டும்தான் வரும், credit transaction மட்டும்தான் வரும், கடன் கொள்முதல் சம்பந்தமான நடவடிக்கைகள் மட்டும்தான் வரும். ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் இந்த பதிவேட்டில் நாம பதிய போறது கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோ பர்ச்சேஸ் புக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் இதுல உள்ள வரும். Then sales book or sales journal for recording only credit sale of goods dealt by the trader. அதே சமயத்துல சோ சேல்ஸ் புக் விற்பனை புத்தகம் சொல்றோம். சோ இதுல விற்பனை ஏடுன்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் விற்பனை மட்டும்தான் இதுல உள்ள வரும். Then purchase return or return outwards book. So விற்பனை திருப்பம், கொள்முதல் திருப்பம் சொல்றோம். It is otherwise called as return outward book. So purchase return is otherwise called as return outward book. வெளித்திருப்பம் சொல்றது. So for recording return of goods purchased by the trader, for which no cash is immediately received. So வாங்கிய பொருள் சரியில்லாத பொழுது, கடனுக்கு வாங்கிய பொருள் சரியில்லாத பொழுது நாம் திருப்பிக்கின்றதான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா கொள்முதல் திருப்பம் அப்படின்னு சொல்றோம். ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் வெளி திருப்பம் சொல்றது. Then sales return or return inward book for recording the goods returned out of previous sale by customer for which no cash is immediately paid. So இது வந்து விற்பனை திருப்பம் சொல்றது. So return inward அப்படின்னா தமிழ்ல உள் திருப்பம் அப்படின்னு சொல்றது. So நாம விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் சரியில்லாத பொழுது நமக்கு திரும்பி வரக்கூடிய சரக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்றோம் அல்லது ரிட்டர்ன் இன்வர்ட் புக்னு நாம சொல்றோம். Then bill receivable book to record bills drawn or promissory note received. Bills receivable book. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு சொல்றது. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு bills receivable book. So இது யாரு கொடுப்பாங்க அப்படின்னா நாம பொருள் கடனுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது அந்த கடனாளர்கள் பற்பல கடனாளர்கள் எழுதி கொடுக்கக்கூடியதுதான் bills receivable book. Then bills payable book to record bills accepted or promissory note given. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு தமிழ்ல சொல்றது. செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம பொருள் கடனுக்கு கொள்முதல் செய்கின்ற பொழுது நாம எழுதி கொடுக்கக்கூடியது பேருதான் bills payable book. Then journal proper. So the general journal or all-purpose journal to record transaction which do not find a place in the above 7 subsidiary books. So the மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 7 துணை ஏடுகளிலும் பதிவு பெறாமல்
இருக்கக்கூடிய நடவடிக்கையை பதியக்கூடியதுக்கு பேர் தான் ஜேர்னல் ப்ராப்பர்னு சொல்றோம். சும்மா ஜஸ்ட் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கோம். சோ நம்ம மெயினா ப்ரிப்பேர் பண்றது பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் புக் மட்டும் தான் இந்த சாப்டர் நாம தயாரிக்க போறோம். சோ இதுல பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேபிள் புக் நமக்கு கம்மி எதுவும் இல்லை. சோ கேஷ் புக் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் வந்து இருக்கு. Then advantages of subsidiary book. The advantages of maintaining subsidiary books can be summarized as under. That is proper and systematic record of business transaction. முறையாக பதியக்கூடிய வியாபார நடவடிக்கைகள். All the business transactions are classified and grouped conveniently as cash and non-cash transactions. So எல்லா வியாபார நடவடிக்கைகளையும் முறையாக ஒன்று திரட்டி ரொக்கம் மற்றும் கடன் நடவடிக்கையை which are further classified as credit purchase. So அந்த கடன் நடவடிக்கைகளை மேலும் which are further classified as credit purchase, கடன் கொள்முதல், credit sales, கடன் விற்பனை மற்றும் திருப்பங்கள் என பல பகுதிகளாக இதுல பதிவு செய்யப்படுகின்றன. As separate books are used for each type of transaction, individual transactions are properly and systematically recorded in the subsidiary books. So ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஏடுகளாக பதிவேடு செய்யப்பட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட நடவடிக்கைகளையும் இதில் முறையாக பதிவு செய்யப்படுகின்றது. Then convenient posting. All the transactions of a particular nature are recorded at one place. So எல்லா வியாபார நடவடிக்கைகளையும் ஒரே இடத்தில் பதியக்கூடிய இடம். That is, it is one of the subsidiary books. For example, all credit purchase of goods are recorded in the purchase book. எல்லா கடன் கொள்முதலும் ஒரே இடத்தில் பதியக்கூடிய பதிவேடு, அதாவது கொள்முதல் ஏடு அப்படின்னு சொல்றோம், கடன் கொள்முதல் ஏடு. And all credit sales of goods are recorded in the sales book. எல்லா கடன் நடவடிக்கை, எல்லா கடன் விற்பனையையும் பதியக்கூடிய பதிவேட்டுக்கு பேரு விற்பனை ஏடு. It facilitates posting to purchase account, sales account or concerned personal account. The next one is division of work, வேலை பகிர்வு. As journal is subdivided, the work will be subdivided and different persons can work on different work at the same time and the work can be speedily completed. So இந்த குறிப்பேட்டு பதிவுகளை பல பிரிவுகளாக பிரித்து பதிக்கக்கூடிய பொழுது அங்க இருக்கக்கூடிய வேலை பளுவானது முழுவதுமாக குறைக்கப்படுகின்றது. அதே சமயத்துல தவறுகள் பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அங்க குறைவாக இருக்கின்றது. Then efficiency. The subdivision of work gives the advantage of specialization. So ஒரு கணக்காளர் மேற்பார்வை செய்கின்றதை காட்டிலும் பல கணக்காளர்கள் அதை கைகோர்த்து செய்கின்ற பொழுது வேலையானது பிரிக்கப்படுகின்றது. ஒரு நபரே ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கின்ற காரணத்தினால அதுல தனித்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப கேஷ் புக்னா கேஷ் புக் மட்டும் மெயின்டைன் பண்ணுவார். சோ சப்சிடரி புக்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் அவர் மட்டும் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுவார். அப்ப ஒரே வகையான கணக்குகளை பராமரிக்கின்ற காரணத்தினால தனித்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு இதுல இருக்கு. When the same work is done by a person repetitively, the person becomes efficient in handling it. The specialization leads to efficiency in the accounting work. Then helpful in decision making. முடிவுகள் எடுப்பதற்கு இது மிகவும் துணை புரிகின்றது. Subsidiary books provide complete details about every type of transaction separately. Hence, the management can use the information as the basis for designing in future action. So, இதன் அடிப்படையில மேலாண்மை செய்யக்கூடிய நபர்களானது முடிவு எடுப்பதற்கான எதிர்காலத்தினுடைய தேவையை அறிந்து முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இதுல எழப்படுகின்றது. For example, information regarding the sales return from the sales return book will enable the management to analyze the causes for sales return and to adapt effective measures to remove deficiency. So, இதன் மூலமாக விற்பனை திருத்தத்தையும் ஆய்வு செய்து விற்பனை திருத்தத்தை குறைப்பதற்காக என்ன முடிவுகள் எடுக்கலாம், எதன் காரணத்தினால இந்த பொருட்களானது திரும்பி அனுப்பப்படுகின்றது, அதை அறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு இது பேருதவி செய்கின்றது. Then prevent errors and fraud. So internal check become more effective as the work can be divided in such a manner that the work of one person is automatically checked by another person. So கணக்காளர்கள் பிரித்து வேலை செய்கின்ற காரணத்தினால ஒரு கணக்காளர் மற்றொரு கணக்காளர் செய்யக்கூடிய பணியை சரிவர செய்து கொள்வதற்கு இது ஒரு உகந்ததாக இருக்கின்றது. With the use of internal check, the possibility of occurrence of errors or frauds may be avoided or minimized. So
இதன் காரணத்தினால பிழைகளானது குறைக்கப்படுகின்றது, அதே சமயத்துல தவிர்க்கப்படுகின்றது. Then availability of requisite information at a glance. தனக்கு தேவையான தகவல்களை நாம் உடனடியாக அறிந்து கொள்வதற்கு இந்த பெயரேடு பயன்படுகின்றது. When all transactions are entered in one journal, it is difficult to locate information about a particular item. When subsidiary books are maintained, detail about a particular type of transaction can be obtained from subsidiary book. The maintenance of subsidiary books help in obtaining the necessary informative at a glance. So, அப்ப நம்ம கொள்முதல் இந்த வருஷம் எவ்வளவு நடந்திருக்கு, இந்த மாதம் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா உடனடியாக நம்ம பர்ச்சேஸ் புக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா எல்லா விதமான நடவடிக்கைகளையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து இருக்கின்ற காரணத்தினால. Detailed information available. As all transactions relating to particular item are entered in the subsidiary book, it gives detailed information. It is easy to arrive at monthly or quarterly total. ஒவ்வொரு மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த நிகழ்வுகளை நாம் மொத்தமாக கணித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இதுல இருக்கின்றது. Then saving in time. As there are many subsidiary books, work of entering can be done simultaneously by many persons. That it saves time and accounting work can be completed quickly. இந்த நம்ம இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பகிர்ந்து அளித்து பார்க்கின்ற காரணத்தினால ஒரே நேரத்துல பல கணக்காளர்கள் அதை கையாள்வதன் காரணத்தினால நேரமானது மிச்சப்படுத்துகின்றது. அதே சமயத்துல வேலை பளு உடல் குறைக்கப்படுகின்றது. அதே சமயத்துல விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இதுல இருக்கின்றது. Then labor of posting is reduced. Labor of posting is reduced as posting is made in periodical total to the impersonal account, for example purchase account. அப்ப நம்ம குறிப்பேடு போடணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நம்ம லெட்ஜர் போட்டு எல்லாமே பண்ணணும். நம்ம துணையேடுகள்ல பதிகின்ற காரணத்தினால ஜஸ்ட் நம்ம டோக்கன் போட்டா போதுமானது. இதற்கான பதிவேடு குறிப்பேட்டு பதிவு தேவையில்லை. Then purchase book. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்றா பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம சமூகத்துல போறோம். இப்ப பர்ச்சேஸ் புக்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. கொள்முதல் ஏடு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். Purchase book is a subsidiary book in which only credit purchase of goods are recorded. இதுல கடன் நடவடிக்கைகள் மட்டும் பதியக்கூடிய பதிவேடு. When business wants to know the information about the credit purchase of goods at a glance. ஒரு வியாபார நிறுவனம் கடன் நடவடிக்கை எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏடுகளை பார்த்தா போதுமானது. The information can be made available if purchase of goods on credit are separately recorded. இதன் காரணத்தினால எவ்வளவு கடன் கொள்முதலானது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னா இந்த ஏடுகளை பார்த்தால் உடனடியாக நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. Goods here mean the items in which the business entity is dealing. பொருள் அப்படின்னு சொல்றோம், குட்ஸ் அப்படின்னு சொல்றோம், சரக்குன்னு சொல்றோம். எதை சொல்றோம் அப்படின்னா எந்த வியாபார நிறுவனம் கையாளுகின்றதோ அதை தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா குட்ஸ் சொல்றோம். In other words, it is the item which is purchased for regular things. இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா விற்பனை செய்கின்ற நோக்கத்திற்காக ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது அந்த பொருளை தான் நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா குட்ஸ் சொல்லணும். சரியா? இப்போ பர்னிச்சர் கடை இருக்கு, இப்போ பர்னிச்சர் டீலிங் பண்றோம் அப்படின்னா அந்த மர சம்பந்தமான நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், furniture will be treated as goods in the case of a firm dealing in furniture. For other firms which are not dealing in furniture, it will be an asset. அப்ப எந்த நம்ம மரக்கடை வச்சிருக்கோம் அப்படின்னா மர சம்பந்தமான நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம பொருட்கள் விற்கிறோம் அப்படின்னா அங்கதான் நம்ம சரக்குன்னு சொல்லுவோம். அப்ப மற்ற நிறுவனங்களுக்கு இந்த பர்னிச்சர் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சொத்தாக கருதப்படும். Hence, while recording transaction in the purchase book, it must be ascertained whether the credit purchase is related to the item in which the firm is dealing. Purchase of assets and purchase of goods for cash are not recorded in the purchase book. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் புக்ல கிரெடிட் டிரான்சாக்சன் மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்கோம். அதே சமயத்துல எது வராது அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ், ஒரு சொத்துக்கள் வாங்குகின்றோம். அது எதுக்காண்டி வாங்குறோம் அப்படின்னா விற்பனை செய்கின்ற நோக்கத்திற்கு இல்லாமல் அந்த நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய நோக்கத்திற்காக வாங்குகின்ற சொத்துக்கு நாம இது கணக்குல வராது. அந்த பர்ச்சேஸ் புக்ல வராது. உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம், இப்ப மரக்கடை வச்சிருக்கோம், பர்னிச்சர் கடை வச்சிருக்கோம், அதுல ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வாங்குறோம் அப்படின்னா அது மறு விற்பனைக்காக கிடையாது. அது அந்த நிறுவனத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கின்ற காரணத்தினால அதை நாம இந்த கணக்குல கொண்டு வரக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பர்ச்சேஸில் நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா
நம்ம என்ன குட்ஸ் டீல் பண்றோமோ அந்த குட்ஸ் டீல் பண்றத மட்டும்தான் நம்ம இந்த பர்ச்சேஸ் புக்ல கொண்டு வரணும். அசட்ஸை வந்து நாம கொண்டு வரக்கூடாது. அதே சமயத்துல ரொக்க நடவடிக்கை, பொருட்கள் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அந்த நடவடிக்கையும் இதுல உள்ள வராது. இந்த ரெண்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ் and purchase of goods for cash are not entered in the purchase book. The next one is purchase return book. கொள்முதல் திருப்பம் அப்படின்னு சொல்றோம். After purchase of goods, the business unit may find that some of the goods are not up to the satisfactory level because of the following reason. Goods may be defective. So என்னென்ன காரணத்தினால பொருட்களானது திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, so goods may be defective. நம்ம விற்பனை நம்ம எடுக்கக்கூடிய சரக்கில் வந்து குறைபாடுகள் இருப்பேன். They might have been damaged in transit. So அந்த பொருட்களை எடுத்து வருகின்ற பொழுது அந்த பொருட்கள் சேதம் அடைகின்ற பொழுது then the quantity delivered may not agree with the invoices. So நம்ம ஸ்பெசிமென் பார்த்தது ஒண்ணு, ஆனா அந்த இன்வாய்ஸ்ல பில்லுல இருக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து ஒன்னா இருக்கு இந்த சமயத்துல. They might have been receivable quite late. So சரியான நேரத்துல நம்மளுக்கு பொருட்கள் கிடைக்கப்பெறாக இருந்த பொழுது they might not be as far as sample or specification. There may be breach of agreement. So ஒப்பந்தத்தை மீறுகின்ற பொழுது so இதன் காரணத்தினால பொருட்களானது நாம திருப்பி அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. Therefore the buyer may return them to the supplier. So அதன் காரணத்தினால வாங்குபவர் வந்து பொருட்களை திரும்ப அளிக்கின்றார். Purchase return book is a subsidiary book in which the transaction relating to return of previously purchased goods to the supplier. ஏற்கனவே வாங்கிய பொருளை நாம திருப்பி அனுப்புறோம். For which the cash is not immediately received. அதே சமயத்துல அதற்குரிய பணத்தை நாம செலுத்தி இருக்க மாட்டோம். Since goods are going out to the supplier, they are known as return outward. So நம்ம வாங்கிய பொருளை சப்ளையருக்கு திரும்பி அனுப்புகின்ற காரணத்தினால பொருட்கள் வெளிச்செல்கின்ற காரணத்தினால இது என்ன சொல்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட். So purchase ரிட்டர்னுக்கு இன்னொரு பேரு ரிட்டர்ன் அவுட்வர்ட், வெளி திருப்பம் அப்படின்னு சொல்றது are called return outward books or return outward journal. Then sales book, விற்பனை ஏடுன்னு சொல்றோம். Sales book is a subsidiary book maintained to record credit sale of goods. Goods mean the items in which the business is dealing. So இது அதே மாதிரிதான் கடன் விற்பனை மட்டும் இதுல பதியக்கூடியது. அதே சமயத்துல goods mean the item which the business is dealing. So என்ன வகையான பொருட்களை அந்த நிறுவனம் கையாளுகின்றதோ அதான் வந்து நம்ம வியாபாரம் சொல்லுவோம் அல்லது சரக்குன்னு சொல்லுவோம். These are meant for regular sale. So அந்த வியாபாரமானது தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்கணும். Cash sale of goods and sale of property of assets, whether the cash or credit are not recorded in the sales book. இதனால தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் பொருட்கள் ரொக்கத்திற்கு விற்பனை செய்கின்ற பொழுதும் அதே சமயத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்பனை செய்கின்ற பொழுதும் இது உள்ள வராது. These books also named as sales day book, sold day book, sales journal or sales register. The preparation of the sales book is similar that of purchase book. The entries are made in the sales book on the basis of copies of the invoice sent by the seller. So இதுல purchase book எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அதே மாதிரி தான் சேல்ஸ் புக் ப்ரிப்பேர் பண்ண போறோம். So purchase bookல பாத்தீங்க அப்படின்னா so அந்த டீலிங் ஆஃப் குட்ஸ் மட்டும் வரும். So assets purchase பண்ணாலும் வராது, cash purchase பண்ணாலும் வராது. அதே மாதிரி இங்க assetsல சேல்ஸ் பண்ணிருந்தாலும் வராது. So அதே மாதிரி என்ன பண்ணிருந்தாரு cash purchase cash sales பண்ணிருந்தாலும் இதுல வராது. Then sales return book, விற்பனை திருப்பம். Sales return book is a subsidiary book in which details of return of goods sold for which cash is not immediately paid are recorded. So இது விற்பனை திருப்பம் சொல்றோம். Just as goods may be returned to supplier, goods may be returned by customer from the following reason. So மேற் சொல்லக்கூடிய சப்ளையர்கிட்ட எவ்வாறு நம்ம பொருட்கள் திருப்பி எடுக்கப்படுகிறோமோ அதே மாதிரி நமக்கும் பொருட்களானது திரும்பி வருவதற்கு காரணங்கள் இருக்கின்றது. டிஃபெக்ட் இன் தி குட்ஸ், பொருட்களில் இருந்து குறைபாடுகள் இருந்தால் டிலே இன் தி டிஸ்பேட்ச் குட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர். சோ அந்த பொருட்கள் நம்மளுக்கு வந்து அடைகின்ற பொழுது நம்ம பொருட்களை அனுப்புகின்ற பொழுது பொருட்களானது சேதம் ஏற்பட்டிருந்தால் ஓவர் சப்ளை ஆஃப் குட்ஸ், அதிகமாக பொருட்களை இறக்கப்பட்டிருந்தால் goods not being in accordance with the sample. So மாதிரி போல நம்ம அனுப்பிய சரக்கு இல்லை என்றால் then violation of the terms of the contract. So ஒப்பந்தத்தை மீறுகின்றது. Goods returned by the customer is known as return invoice. This book is not concerned with the return of assets or return of goods of which cash is paid. So அப்ப அந்த சொத்துக்கள் ஏதாவது திரும்பி வரப்பட்டாலோ அல்லது பணத்திற்கு விற்கப்பட்ட பொருட்கள் திருப்பி வந்தாலோ நாம இதுல பதிய கூடாது. This book is prepared is like
just like the other day book. So thank you with that. So if a theory point of view la paathirukom, so the related sum we can see in the next class. Thank you.